ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சந்தவை சிகப்பரிசி வச்சு சூப்பரான ஒரு சந்தவை ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யன்னு பார்க்கலாம். நான் அரைப்படி சிகப்பரிசி எடுத்திருக்கேங்க. அரைப்படி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் நல்லா ஊறணுங்க. 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் புளியிருக்கு சாஃப்டாக இருக்கும். ஊறாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்மளால் புளியவே முடியாது. இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே தேவையில்லை. மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் எல்லா மாவும் அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவு புளிக்க தேவையில்லைங்க, நம்ம அரைச்சதையும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் ஒன்று காரம் ஒன்று தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட்டுக்கு சர்க்கரைப்பாகு காய்ச்சிக்கலாம். நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 ஏலக்காய் தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. சிகப்பரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கஞ்சியாக வச்சு ரெகுலராக சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி நுரை வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தூசு இது இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. மாவு கொஞ்சம் தண்ணி ஆட்டத்தாங்க இருக்கணும், கெட்டியாக இருக்க வேண்டாம். கெட்டியாக இருந்துச்சுன்னா புளியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்வீட்டுக்கு நம்ம தேங்காய் வறுத்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக முந்திரியை கட் பண்ணி நான் ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 முடி தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேங்க. துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் 4 தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. கசகசா ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சந்தவை புளியறதுல புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சுட சுட நீங்கள் போட்டிங்கன்னா தான் புளியிருக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி நல்லா ஊறுனதுனால புளியிருக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு.
கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு கையில் தொட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சந்தவை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம வறுத்து வச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காயை ஆட் பண்ணுறேன் இதில். அதுக்கு மேலே வந்து நம்ம காய்ச்சி வச்ச பாகை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் பாலோட சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்தது காரம் செய்யலாங்க. இதில் புளி, லெமனு, உப்மா மாதிரி வறுத்தும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உப்மா மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்து தாங்க சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போடாததுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சந்தவையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ளைனாக இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் லெமனு, புளி எது செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சூப்பரான சத்தான சிகப்பரிசி சந்தவையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை